இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜயோட சேர்மன்னு டிடிவி சொல்றது அவருக்கு தாங்க கேவலம் அப்படின்னு சரத்குமார் சொல்றாரு. சரத்குமார் அதிமுகவில் இருக்கும்போது எர்ணாவூர் நாராயணனை வந்து அம்மா பிரித்து அவங்க ஒரு தனி அணியாக வச்சுட்டாங்க. அதுக்காக கோவப்பட்டு வெளியே வந்த சரத்குமார் சொன்னார், எங்களை வெற்றிக்கு பயன்படுத்திக்கிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டார். அடுத்த 10 நாள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு போய் சேர்ந்துட்டாருங்க கட்சியில். கருவேப்பிலையை தூக்கி போட்டதெல்லாம் மறந்து போச்சா? அப்படிலாம் சகிச்சுக்கிட்டு தானங்க நீங்கள் இருந்தீங்க கூட்டணிக்குள்ளே. இப்போ என்ன விஜய் சும்மா வர்றார், தனியாக வந்து நிற்கிறாரு. கூட்டத்தை பார்த்தீங்களா, அலையாக வந்து வருது. நிதர்சன களத்தை புரிஞ்சுக்கணும் சார், உண்மையை தெரிஞ்சுக்கணும் சார். விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்குது, அவர் வந்து பங்கு பெறும் ஒரு 3வது அணி அமைக்க பெரிய வாய்ப்பு இருக்குது. அதில் போய் டிடிவி தினகரன் அவர் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அரசியல் தானங்க, இங்கே வெற்றி தானங்க தேவை. யார் யாரோட சேர்ந்தா என்னங்க? கொள்கை கூட்டணின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க. வெற்றி கூட்டணிங்கிறதாங்க முக்கியம். அரசியலாக தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே கலைஞர் நம்ம பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? வச்சார். அதுக்கு கொள்கை கூட்டணியாது, கொள்கை முரண் தானே. இப்போ கொள்கை கூட்டணிலாம் ஒன்றாவங்க நிற்கிறீங்களே, ஏங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க? சாமானிய மக்களை ஏமாத்துறீங்களங்க.